வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல். ஸோ ஆல்ரெடி நான் பைத்தான் ப்ராக்டிக்கலுக்கான ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க, லேட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக திரும்பியும் அந்த ஃபஸ்ட்டு 10 ப்ரோக்ராம்ஸை நான் இன்றைக்கி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ், நான் ஆல்ரெடி சொன்னது நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கலும் இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் நேம் வந்து N235 பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல். ஸோ 15 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து ஒன்று நீங்கள் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா டோனி ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் யூசர்ஸ் அப்படின்னா பைட்ராய்ட் 3 அப்படிங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோடை மேலே இருக்கிற கோட் விண்டோவில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அவுட்புட் விண்டோவில் நீங்கள் உங்களோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் லேபுக்கான அப்சர்வேஷன் எழுத சொல்லியிருந்தேன், லேப் மேனுவல் அனுப்பியிருந்தேன், நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நீங்கள் அப்சர்வேஷனில் எழுதலாம். ரைட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பைத்தானில் ப்ரைம் நம்பர் கால்குலேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு நம்பருக்கு 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 2 இன்டீஜர் ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 28 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 6 ஃபேக்டர் இருக்குது. எப்படி அப்படின்னா ஸோ 2 14 28, 4 7 28, தென் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ 7 4 28, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபேக்டர் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் நம்பர் 29 எடுத்து பாருங்கள். 1 and 29 2ஆல் தான் நீங்கள் அதை டிவைட் பண்ணவோ ஃபேக்டர் பண்ணவோ முடியும். ஸோ 29 வந்து ப்ரைம் நம்பர், 28 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஒரு நம்பர் 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபேக்டர் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அதை ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் 1 வந்து ப்ரைம் நம்பராகவும் எடுத்துக்க முடியாது, காம்போசிட் நம்பராகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. 1 வந்து ஒரு காமன் ஸ்டாட்டிக் நம்பர், அதை வந்து நீங்கள் எதுலேயும் சேர்க்க முடியாது. ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பராக இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. ரைட். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரைம் நம்பர் கால்குலேஷன். ஸோ இதில் யூசர்டேருந்து 2 இன்புட் வாங்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் அண்ட் அப்பர் அப்படிங்கிற 2 இன்புட் வாங்குறோம். இங்கே நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள். ஸோ லோயர் ரேஞ்ச் 1 வாங்குகிறோம், அப்பர் ரேஞ்ச் 1 வாங்குகிறோம். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். லோயர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், அப்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா யூசர்ஸ்டேருந்து நம்பர்ஸை வாங்குறதுக்கு. ஸோ அது இட் ஷுட் பி a பாசிட்டிவ் நம்பர். ஸோ தட் இஸ் mentioned here, that is integer number. so integer number நீங்கள் வாங்கணும். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ 2 நம்பர் வாங்குறீங்க. லோயர் வேல்யூ வந்து 1, அப்பர் வேல்யூ வந்து 5. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு லூப் எழுதியிருக்கோம், ஃபார் லூப். அதாவது 1ஆம் நம்பர்லேருந்து 5ஆம் நம்பர் அப்பர் லிமிட் வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஃப் நம்பர் நம்பர் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த லூப்புக்குள்ளேயே ஃபர்தராக வரப்போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஸோ 1 கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ரைட். அடுத்தது ஸோ 1 கிரேட்டர் தென் 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து மாடுலஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இங்கே போட்டிருக்கோம். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க. மாடுலஸ் வந்து உங்களுக்கு என்ன நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3%(2) அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா இதோட ரிமைண்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்படி தான் பார்ப்போம். ஸோ 2, ஸோ ரிமைண்டர் 1. ஸோ இதுதான் இதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ ஒரு
நம்பரை ஒரு நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது மீதி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? ஸோ இதைத்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ப்ரைம் நம்பர் கால்குலேஷனுக்காக. ஸோ 1 greater than 2 ஃபால்ஸ் ஆகிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். தென் 2 greater than 1 அப்படிங்கிறத அடுத்தால பார்க்க போகிறோம். 2 greater than 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அகைன் கண்டிஷன் ஃபால்ஸ். பட் ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன இப்போ ஆப்ரேஷன் நடக்கணும், 2% அப்படின்னு சொல்லி எடுக்கும். ஸோ 2% எப்போதுமே 2 மாடுலஸ் ஆப்ரேஷனில் வகுக்கக்கூடிய நம்பரும் நீங்கள் வகுக்கப்படுற நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதே நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகும். சரியா? அது பாசிபிள் கிடையாது. ஸோ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு அந்த 2வது நம்பரை பிரிண்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு. ரைட்டா? ஸோ அடுத்தது 3 greater than 2 அப்படிங்கிறத பார்ப்போம். 3 greater than 1 அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ இந்த லூப்புக்குள்ளே வரும் 3% 2 அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வேல்யூ வந்து 2 தான். ஸோ மாடுலஸ் 2 வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ இட் கிவ்ஸ் 1. சரியா? ஸோ அப்போ அது வந்து ஃபேக்டர்ஸ் வராது. ஸோ வந்து 3 உங்களுக்கு கீழே பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி 4% 2 அப்படிங்கிறத பார்க்கும். 4 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4. ஸோ மீதி உங்களுக்கு 0 கிடைக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ நம்பரை பிரிண்ட் பண்ணாது, பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். சரியா? தென் 5 greater than 1 அப்படிங்கிறத பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. தென் 5% 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ 2 2s are 4, ரிமைனிங் 1 கிடைக்கும் இந்த இடத்துல. தென் 5% 3, இந்த அகைன் இங்கே உள்ள லூப்பும் திரும்பியும் ரிப்பீட் ஆகும். ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 5% 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். தென் 5% 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கு 2 ஃபேக்டர்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது. அப்போது இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். தென் அகைன் அந்த ப்ரைம் நம்பர் 5ங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் தான். 2 2 2s are 4. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு 0 கிடைக்குது. ஸோ அதனால் அதை ப்ரைம் நம்பரை எடுத்துக்க முடியாது. சரியா? ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து 2 பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அதாவது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுக்கணும். சரியா? அதை தான் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். சரியா? 4 வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. சரியா? ஸோ அதுக்கு தான் இங்கே மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து ஃபேக்டர்ஸ் வந்து 0ன்னு கிடைக்கிது அப்படின்னா அப்போ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஈவன் நிறைய மாடுலஸ் ஆப்ரேட்டரில் எப்போலாம் வந்து மீதி வந்து 0 கிடைக்குதோ அப்போ அதுக்கெலாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எப்போலாம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டராக கிடைக்குதோ அதுக்கெலாம் வந்து ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதை தான் நம்ம ப்ரைம் நம்பராக எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ப்ரைம் நம்பர் கால்குலேஷன். ஸோ அதுக்கு 2 லிமிட் வாங்கணும், லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் வாங்கணும். தென் ப்ரைம் நம்பர் கால்குலேஷனுக்கு இங்கே மாடுலஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபிபனாசி சீரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இங்கே இப்போ ப்ரைம் நம்பருக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ 5 and 7 வந்து இதில் ப்ரைம் நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது இந்த இன்டென்டேஷன். நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோக்ராமில் வந்து எனக்கு எரர்ஸ் வருது, கரெக்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எழுதும்போது இந்த கோலன் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற லைன் ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இஃப் வந்து ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? தென் அதுக்கு அடுத்த லைன் எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அடுத்த லைன் எழுதணும். தென் அதே மாதிரி இங்கே கோலன் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இஃப் எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். ஸோ இந்த நான் என்ன ப்ரோக்ராமில் ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அந்த மாதிரி எழுதணும். நீங்கள் வரிசையை இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்தே ஆரம்பிக்கக்கூடாது. சரியா? அதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். ஸோ பைத்தான் வந்து ஒரு இன்டென்டேஷன் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ப்ராப்பராக அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து நீங்கள் கரெக்ட் பொசிஷனில் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் விடக்கூடிய ஸ்பேஸ், நீங்கள் கோட் டைப் பண்ணும்போது ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம்.
எஸ்பெஷலி இந்த கோலன் நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ ஒரு ஃபார் லூப் எழுதும்போது, ஒரு இஃப் லூப் எழுதும்போது, அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது, ஃபங்க்ஷன் எழுதும்போது கோலன் வைப்பீங்க. தென் நெக்ஸ்ட் லைன் நீங்கள் எழுதும்போது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். சரியா? இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் சேவ் பண்ணும்போது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட தான் நீங்கள் சேவ் பண்ணணும். சரியா? ஸோ prime numbers .pyங்கிற எக்ஸ்டென்ஷனோட தான் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? தென் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபிபனாசி சீரியஸ். ஸோ ஃபிபனாசி சீரியஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ எவ்வளவு டேர்ம்ஸுக்கு நீங்கள் சீரியஸை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ டேர்ம்ஸுக்கு அதோட ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு சீரியஸ் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சீரியஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 + 1 அடுத்த நம்பர் 1, 1 + 1 அடுத்த நம்பர் 2, 2 + 3 அடுத்த நம்பர் 5, 5 + 3 அடுத்த நம்பர் 8, 8 + 5 அடுத்த நம்பர் 13. இந்த மாதிரி ப்ரீவியஸ் நம்பரோட இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து ஆட் ஆகி அடுத்த நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீரியஸை ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃபிபனாசி சீரியஸ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அடுத்த ப்ரோக்ராம். ஃபிபனாசி சீரியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. சரியா? ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து முதல்ல எவ்வளவு சீரியஸுக்கு நீங்கள் ஃபிபனாசி சீரியஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சரி, நான் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து 5 சீரியஸுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து 0 1 1 2 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் ஹவு மெனி டேர்ம்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. அப்போ யூசர்கிட்டேருந்து எத்தனை டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்புட்டாக வாங்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி n டேர்ம்ஸுங்கிறது வேரியபிள். தென் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். இட் ஷுட் பி எ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அதனால் இன்டீஜர்ங்கிற அந்த கேப்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரியா? தென் அது போக வந்து இங்கே ஒரு 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். n1 ஒரு இன்டீஜர் வேரியபிள், n2 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள், கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள். இதில் n1 வேரியபிளுக்கு வந்து 0ன்னு நான் அசைன் பண்ணிடுறேன். தென் n2ங்கிறதுக்கு வந்து 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். கவுண்ட்டுங்கிற வேல்யூ வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லி நான் வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளவு டேர்ம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டேர்ம்ஸுக்கு வந்து முதல்ல இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ பாசிட்டிவ் இன்டீஜரா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த n டேர்ம் வந்து 0வோட கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்க முடியும். லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு மெசேஜை நம்ம கொடுக்குறோம், என்டர் தி பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து 0வோட லெஸ் தென்னாக இருந்துச்சு, அதாவது மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுக்குறோம். அதர்வைஸ் நீங்கள் ஒரே ஒரு சீரியஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஹவு மெனி டேர்ம்ஸுங்கிறதுல 1 மட்டும்தான் நீங்கள் ஒரு நம்பரை தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 0வாக தான் இருக்கும். சரியா? 0லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ n1 வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லி இங்கே மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ இங்கே இஃப் லூப் யூஸ் பண்ணுறோம். இஃப் எல்இஃப் அப்படிங்கிற 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற நம்பர் வந்து பாசிட்டிவாக, நீங்கள் உங்களோட டேர்ம் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ். தென் ஒரு சீரியஸை பண்ணுறதா இருந்தால் n1 அதாவது 0ங்கிற வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதிலே லூப் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதர்வைஸ் உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற இந்த லூப் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வந்திருக்கா ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறோம். தென் இங்கே ஒரு வைல் லூப் எழுதுகிறோம். ஸோ கவுண்டோட வேல்யூ ஆல்ரெடி 0 இருக்குது. முதல்ல 0 <5 பார்க்குறோம். எஸ், அங்கே பாருங்கள் இங்கே n டேர்ம்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 5 வாங்கியிருக்கோம். 0 < 5 தான். ஸோ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் n1. n1ல் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0வை பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ nth இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். இதில் இந்த வேரியபிளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n1ஐயும் n2வையும் கூட்டுறோம். ஸோ n1ல் 0 இருக்குது, n2ல் 1 இருக்குது. இப்போ nத்தோட வேல்யூ வந்து 1ன்னு ஆயிரும். சரியா? ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ n1ஓட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. n1ஓட வேல்யூவை n2 வேல்யூவாக ஆக்கிடுறோம். ஸோ சரியா? இப்போ n1ல் உள்ள வேல்யூ வந்து 1 ஆயிரும். n2ல் உள்ள வேல்யூ nth வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. n2ல் உள்ள வேல்யூவை வந்து nth வேல்யூக்கு அசைன் பண்ணுவோம், அதுவும் 1ன்னு ஆயிரும். சரியா? இப்போ கவுண்டோட வேல்யூவை திரும்ப 1 கூட்டி, இப்போ 0 இருந்தது கவுண்ட்டு, இப்போ கவுண்டோட வேல்யூ 1 ஆயிரும். 1 < 5 அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இப்போ பிரிண்ட் n1. இப்போ n1ல் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இருக்கும்.
1 பிரிண்ட் ஆயிரும். சரியா? தென் அதே மாதிரி இந்த லூப் 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். சரியா? 2 3 அப்படின்னு சொல்லி வரிசைக்காக பிரிண்ட் ஆயிரும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் ஃபிபனாசி சீரியஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபிபனாசி சீரியஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். சரியா? தென் அகைன் நான் சொல்கிற மாதிரி இந்த இன்டர்னேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எங்கெல்லாம் கோலன் இருக்கோ அதுக்கு அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரியா? ரைட். அடுத்த ப்ரோக்ராம் ஸ்வாப்பிங் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வேல்யூ யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். அந்த வேல்யூவை வாங்கிட்டு அந்த வேல்யூவை அடுத்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். சரியா? இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஒர்க்கு. ஸோ இதில் 3 வேரியபிள் நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸு ஒய் இசட், இது 3மே யூசர்ட்டு வாங்கி இங்கே வாங்கியிருக்க பாருங்கள் 1 2 3 3 வேல்யூ வாங்குகிறேன் நான். ஸோ அந்த 3 வேல்யூ அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1 2 3. இந்த லைனுக்கு வந்து கோட் இந்த இருக்குது. சரி, ஃபார்மெட் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். தென் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்ப் வேர் அப்படிங்கிற ஒரு டெம்பரவரி வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் எக்ஸோட வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ டெம்ப் வேரியபிளில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அசைன் பண்ணியாச்சுன்னா 1ன்னு ஆயிரும். இப்போ எக்ஸோட வேரியபிளில் ஒய்யோட வேல்யூவை அசைன் பண்ணுறேன் அடுத்தால. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதான். அப்போ என்ன ஆகணும், ஒய்யோட வேல்யூ 2ன்னு இருக்குது. இப்போ எக்ஸில் அசைன் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 2 ஆயிரும். தென் ஒய்யோட வேரியபிளில் இசட்டோட வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போ இசட்டோட வேல்யூ என்னன்னா 3. ஸோ அப்போ இங்கே மாறிடும். அப்போ இசட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்பில் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். டெம்பில் என்ன இருக்குது 1ன்னு ஸ்டோர் ஆயிரும். சரியா? இப்போ ஆர்டர் மாறிச்சு. இப்போ திரும்ப அகைன் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கும், ஒய்யோட வேல்யூ 3ன்னு இருக்கும், இசட்டோட வேல்யூ 1ன்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா எப்படி வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, ஸ்வாப்பிங் எப்படி பண்ணுறது, ஒரு வேரியபிள் உள்ள வேல்யூவை இன்னொரு வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அந்த 3 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் யூசர்ட்டேருந்து வாங்கணும். தென் அகைன் ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டெம்பரரி வேரியபிளை வச்சுட்டு நீங்கள் வேல்யூஸை இன்னொரு வேரியபிளுக்கு ஸ்வாப் பண்ணணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். ஆக்சுவலாக லிஸ்ட் அப்படிங்கிறது பைத்தானில் ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். சரியா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப் தான் வந்து லிஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து யூனிட் நம்பர் 4ல் தான் நம்ம லிஸ்ட்டு வந்து நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். பட் ஆனால் ப்ரோக்ராமில் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடுத்தது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவில் வந்து எதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, எதெல்லாம் 5ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். தென் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸில் எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் உள்ள டேட்டாவை ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு நம்ம ரீட் பண்ண போகிறோம். இந்த 4 ஆப்ரேஷன் நம்ம இதில் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கே லிஸ்ட்டோட சைஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 5 வேல்யூ வந்து அது யூசர்டேருந்து வாங்கும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். தென் அது என்னங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோங்கிறத டிஸ்பிளே பண்ணும். தென் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, அதாவது இப்போ இங்கே இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 11 12 20 25 31 இருக்குது. இதில் 20யும் 25யும் 5ஆல் வகுப்படும் இல்லையா, அதை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டுது. அடுத்தது ஈவன் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் 2ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் 12ம் 20யும் 2ஆல் வகுப்படும். ஸோ அந்த வேல்யூவை உங்களுக்கு காட்டுது. தென் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து ரீட் பண்ண போகிறீங்க, அங்கே யூசர் 2ன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை உங்களுக்கு ரீட் பண்ணி உங்களுக்கு 11 12 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதை தான் நம்ம இங்கே ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பாருங்கள், முதல்ல ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டுக்கான எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். சரியா? ஸோ இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு வேரியபிள் எண்ணுங்கிற அந்த வேரியபிளில் பண்ணுறோம். ஸோ இன்புட் என்டர் த சைஸ் ஆஃப் ஏ லிஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கா என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட். இதுக்கு தான் இந்த கோடு எழுதுகிறோம்.
ஸோ ஒரு 3 லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். வேல்யூஸ் ஆஃப்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா லிஸ்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. வேல்யூஸ் 1 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஈவன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா ஈவன் எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 3 லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஃபார் VAL வேல்யூ இன் ரேஞ்ச் 0 to n. என்னோட வேல்யூ இங்கே என்ன வாங்கியிருக்கோம், அங்கே 5ன்னு வாங்கியிருக்கோம். ஸோ 5 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். சரியா? ஸோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்டில் யூசர்ட்டேருந்து லிஸ்ட்டோட எலமெண்ட்டை கெட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்குள்ளே போடுறோம். தென் இங்கே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, அப்பண்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்குற அந்த எலமெண்ட்டை உங்கள் லிஸ்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன், அதாவது அப்பண்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிறங்க நான் ஒரு லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூஸ் டாட் அப்பண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ 11ங்கிறது அங்கே ஸ்டோர் ஆயிரும். தென் இதோட வேல்யூ அடுத்த 0, நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, 5 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அடுத்த 1வது இது வரும்போது அடுத்த எலமெண்ட் இப்படி 5 எலமெண்ட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பிரிண்ட் யுவர் எலமெண்ட்ஸ் ஆர்னு சொல்லி இந்த டிஸ்பிளே வந்துட்டு இந்த வேல்யூஸில் இருக்கிற வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மாடுலஸ் 5 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் வந்து 5ஆல் வகுப்பட்டு உங்களுக்கு மீதி 0 கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து 5ன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்டு படி வந்து 20யும் 25யும் தான் வந்து 0வை ஜென்ரேட் பண்ணும். சரியா? எப்படின்னா இந்த கால்குலேஷன் உங்களுக்கு நடக்கணும். சரியா? ஸோ இது வந்து எப்படின்னா ஃபார் ரேஞ்ச் 0 லென்த் ஆஃப் வேல்யூஸில் இப்போ 5 வேல்யூ இருக்குது. சரியா? 5 வேல்யூ இருக்கும். இப்போ 5 தடவை இதை எக்ஸிக்யூட் பண்ணி 5 தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 5 வேல்யூவில் எதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது, 0th பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11. ஸோ வேல்யூஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன, 11 % ஆஃப் 5 ஈக்குவல் டு 0வான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2 5s are 10. இது வந்து மீதி 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில்டு. அப்போ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா 11க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்குது, 12ம் அப்படி தான். ஸோ 20 வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் 5 போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு தி கண்டிஷன். ஏன்னா உங்களுக்கு மீதி வந்து 0 கிடைக்கும். ஸோ அப்போ 0 கிடைச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள்ஸுக்கு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் 1. ஸோ அந்த வேல்யூஸ் 1ல் கொண்டு போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும், 20யை ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரி 25யும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த வேல்யூஸ் 1 வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் ஈவன் எலமெண்ட்ஸுக்கு இங்கே %2 போடுறதுக்கு பதிலாக இங்கே %2 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் 2ஆல் வகுப்பட்டு மீதி 0 கிடைக்குதோ அந்த வேல்யூ எல்லாம் ஈவன்கிற அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், அப்பன் பண்ணிடணும். தென் ஃபைனலாக ஈவன் எலமெண்ட்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஈவன் எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12ம் 30யும் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸ் ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு யூசர்ட்டேருந்து USRIP அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு தென் இன்டீஜர் இன்புட் அந்த இவங்ககிட்டேருந்து வாங்கணும், யூசர்ட்டேருந்து வாங்கணும். சரியா? நம்பர் ஷுட் பி n, அதாவது எவ்வளோ எண்ணை தாண்ட விட 5னா 5க்குள்ளே இருக்கணும் அந்த நம்பர், எத்தனை எலமெண்ட் வாங்க போகிறீங்களோ. சப்போஸ் இங்கே 2 எலமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 எலமெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கானது தான் இது. ஸோ ஃபார் வேல்யூ ரேஞ்ச் 0லேருந்து யூசர் கொடுக்கறது 2 எலமெண்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை உங்களுக்கு 0th பொசிஷன்லையும் 1வது பொசிஷன்லையும் இருக்கிற வேல்யூவை உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிடும், 11 and 2. சரியா? ஸோ இது முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றின ப்ரோக்ராம். ஸோ லிஸ்ட் ஆப்ரேஷனில் இங்கே ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், இந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம்.
தென் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம். தென் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். தென் எவ்வளோ எலமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறோமோ அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இது லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம். இது 3A. இது 2வது ப்ரோக்ராம் இருக்குது இதுலேயே. தென் 3B, சாரி ஒரே ப்ரோக்ராம் தான், இதில் 3A கிடையாது, ஒரே ப்ரோக்ராம் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வது ப்ரோக்ராம் பேட்டர்ன் ஜென்ரேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி காட்டணும். சரியா, ஒரு ஸ்டார்ங்கிற அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி காட்டணும். ரைட், இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்ன சைஸுக்கு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு ஆட் நம்பர் யூசர்டேருந்து வாங்கணும். சரியா, ஆட் நம்பர் யூசர்டேருந்து வாங்கணும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதாவது அதோட மிடில் ஆஃப் த பேட்டர்ன் வந்து எவ்வளவு ஸ்டாரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ 5, அதான் அதோட லென்த்தாக இருக்க முடியும். சரியா, ஆக்சுவலாக வந்து இது வந்து 5 பேட்டர்ன் ஜென்ரேஷன், 5 ஸ்டாரை வச்சு இதோட ஃபைனல் கம்ப்ளீஷன் வந்து 5 ஸ்டாரை வச்சு மிடில் ஆகும். தென் அது ரெடியூஸ் ஆகி கீழே 1ன்னு சொல்லி முடியும். அதுக்காக தான் அதை வாங்குறேன். இது 3, 7ன்னு நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ முதல்ல அந்த வேல்யூவை வாங்கணும். இப்போ 5ன்னு நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன எடுத்துக்கணும்னா ஜேயோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி எடுத்துரும். சரியா, அடுத்து கேயோட வேல்யூ ஒன்று இங்கே போடுறோம், J-2. இப்போ கேயோட வேல்யூ 3ன்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எவ்வளவு தூரம் இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு. இதில் ஃபார் லூப் எழுதியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜேயோட வேல்யூ 5, ஸோ 5 + 1 6. தென் இது ஒவ்வொரு தடவையும் இந்த லூப் வந்து 2 வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 1 அப்படின்னா அடுத்த வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ 3ன்னு ஆகும், அதுக்கு அடுத்த வேல்யூ 5ன்னு ஆகும், தென் 6 வராது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 தடவை தான் வரும். ஸோ 1 2 5 3 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் எழுதியிருக்கோம். ஸோ அதோட இன்க்ரிமெண்டர் வந்து 2. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும், 2வது ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும், 3வது ஐயோட வேல்யூ வந்து 5ஆக இருக்கும். சரியா, ஸோ அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கும். 1ல் என்ன பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜே எவ்வளவோ ஜேயோட வேல்யூவுக்கு இந்த ஸ்பேஸை முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜேயோட வேல்யூ இப்போ என்ன 5. ஸோ 5க்கு ஒரு ஸ்பேஸை முதல்ல 5 ஸ்பேஸ் விடும், முதல்ல 5 ஸ்பேஸ் இங்கே விடும். சரியா, அடுத்தது ஐயோட வேல்யூவுக்கு இந்த ஸ்டாரை போட சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூக்கு ஸ்டார் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ இங்கே 1. அப்போ அந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்பேஸில் மிடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாரை போட்டுரும். அடுத்தது லூப்பு 2 தடவை டபுள் டைம் இன்க்ரிமெண்டர் போட்டிருக்கனால அடுத்து ஐயோட வேல்யூ 3 ஆகும். தென் 3 ஸ்பேஸ் விடும். தென் 3 ஸ்பேஸ்லேயும் ஐயோட வேல்யூ ஸ்டாரை வந்து 3 தடவை பிரிண்ட் பண்ண சொல்லும். ஸோ 3 ஸ்பேஸு, தென் 3 ஸ்பேஸ்லேயும் 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது டபுள் டைம் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும், லூப்போட வேல்யூ 5ன்னு ஆகும். தென் ஐயோட வேல்யூ 5, தென் 5 தடவை இந்த ஸ்டாரை போடும். ரைட், இப்போ ஜேயோட வேல்யூ J+1 ஆக்கிரும், ஜேயோட வேல்யூ 3ன்னு ஆயிரும். இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறது தான் கீழே உள்ள லூப்பு. இந்த லூப்பும் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும், -2. சரியா, -2 உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா, தென் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்பேஸில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். தென் 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு 1 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். சரியா, இதோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் கீழே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஜென்ரேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக நான் இதை வந்து உங்களுக்கு லாஜிக் வந்து சொல்கிறணும் அப்படின்னா நான் எக்ஸிக்யூஷனாக காட்டும் போது உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் இதே கோடை வச்சுட்டு நீங்கள் இந்த பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைவ் கிளாஸில் நம்ம திரும்ப ஒரு தடவை வாட்ச் விண்டோவில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது பை இமேஜினேஷனில் தான் உங்களுக்கு தெரியணும். சரியா, ரைட். ஸோ இது வந்து பேட்டர்ன் ஜென்ரேஷன். இது வந்து 4வது ப்ரோக்ராம். தட் பேட்டர்ன் மீன்ஸ் பிரமிட் ஜென்ரேஷன். ஒரு பிரமிட் ஃபார்மேட்டில் ஸ்டாரை வச்சு அரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ரைட், தென் 5வது ப்ரோக்ராம் பைத்தான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். சரியா, ஸோ இதில் அவுட்புட் பாருங்கள்.
பிளேன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். அது பிளேன்னு இருந்துச்சுன்னா ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங் அப்படின்னு சொல்லி அவுட்புட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நீங்கள் பிளேயிங்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிளேயிங்லி எல்ஒய்யை இன்க்ளூட் பண்ணி பிளேயிங்லின்னு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஃபங்க்ஷன் எழுதுகிறா இருந்தால் அதுக்கு கீவேர்ட் டிஇஎஃப், ஆல்ரெடி யூனிட் நம்பர் 3ல் நம்ம பார்த்துருக்கோம். டிஇஎஃப் ஆட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு யூசர்ட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கணும், அதை தான் இங்கே பண்ணுறோம். எஸ்டிஆர் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு கோடு. இதில் என்ன பண்ணுறோம், யூசர்ட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கணும், அட்லீஸ்ட் அது 3 கேரக்டராக இருக்கணும். சரியா? ஸோ நான் பிளேங்கிற ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன். இப்போது தென் பிரிண்ட் ஆட் ஸ்ட்ரிங் ஆஃப் str1. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன், பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் ஸ்ட்ரிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி, இந்த பிளேங்கிற ஸ்ட்ரிங்கை இதில் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேயோட ஸ்ட்ரிங் பிளேங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் லென்த்தை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து LEN அப்படிங்கிற ஒரு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ லென்த்தில் 4 அப்படின்னு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் லென்த் வந்து 4 greater than 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ 4 greater than 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ இல்லையா? ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து -3 அப்படின்னா லாஸ்ட் 3 பொசிஷனில் வந்து ஐஎன்ஜியை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். சரியா? ஐஎன்ஜியை லாஸ்ட் 3 பொசிஷனில் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். சரியா? சாரி ஸோ பிளே அதாவது greater than 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். greater than 2 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நான் ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா greater than 2 தான். ஸோ லாஸ்ட் 3 கேரக்டர் வந்து ஐஎன்ஜியா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐஎன்ஜியா இருந்தது அப்படின்னா எல்ஒய்யை ஆட் பண்ணணும். ஐஎன்ஜியா இல்லை அப்படின்னா எல் ஸ்பாட்டில் இருக்கிற ஐஎன்ஜியை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பிளேயிங்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்ஒய்னு ஆட் ஆகும். நீங்கள் ப்ளே மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும். லாஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஐஎன்ஜியா அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கும். ஐஎன்ஜியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட உங்களுக்கு எல்ஒய்யை லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்பன் பண்ணிடும், பிளேயிங்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பன் பண்ணிடும். அதர்வைஸ் பிளேயிங் இந்த ஐஎன்ஜியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா யூசர்ட்டேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு அதில் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது அப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இது 5A ப்ரோக்ராம். அதே மாதிரியே 5B ஒன்று இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் யூசர்ட்டேருந்து நம்ம வாங்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த ஸ்ட்ரிங், நான் கிரிக்கெட்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே கிரிக்கெட்னு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிரிக்கெட் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், சேஞ்ச் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கிரிக்கெட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஸோ CHARல ஸ்ட்ரிங் 1ஓட இந்த கிரிக்கெட் ஸ்ட்ரிங் 1ஓட ஃபஸ்ட்டு கேரக்டர் 0th பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கும், சிங்கிற கேரக்டர் இருக்கும். சரியா? தென் லென்த்தில் வந்து அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிரிக்கெட்டோட எல்லா கேரக்டரையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 7ங்கிறது அதோட லென்த்தாக கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ல் எது ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குதோ அந்த கேரக்டரை ஸ்டார், அதாவது ஸ்டார் கிடையாது, இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? ஃபஸ்ட்டு கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கில் எந்தெந்த கேரக்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குதோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டாலர் சிம்பிளாக பண்ணிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து சி வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அப்போ சியை டாலர் சிம்பிளாக ஆக்கிறோம். தென் RI திரும்ப ஒரு சி வருது, இங்கே ஒரு டாலர் சிம்பல் வந்துடும், அடுத்தது K வந்துடும், அடுத்தது T, இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா தென் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கேரக்டர் ப்ளஸ் str1 அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா கேரக்டருங்கிற வேல்யூவில் சி இருக்கும், ப்ளஸ் எந்த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை விட்டுட்டு ஆட் பண்ணணும். இந்த str1ல் என்ன இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை ஆட் பண்ணாது, மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா C + $KET அப்படின்னு சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது ப்ளஸ் போட்டதுனால இந்த கேரக்டரும் இதோட ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா
இந்த அவுட்புட்டில் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ எந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு கேரக்டரோ அந்த கேரக்டர் ரிப்பீட் ஆகும்போது அதில் உங்களுக்கு டாலருங்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷனுக்கான ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம். சரியா? தென் அடுத்தது ரோபோ கிளாஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான். எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி அந்த கிளாஸை வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். இதில் கிளாஸ் ரோபோன்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறோம், கிளாஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுகிறோம். ஸோ அதில் ஒரு 5 வேரியபிள் இருக்குது: வாட், நேம், வெர்ஷன், ஸ்பீட், மெமரி. ஸோ வாட்டில் மெஷின் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், நேமில் சிட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், வெர்ஷனில் 1.0ன்னு சொல்லி ஒன்று அசைன் பண்ணுறோம், ஸ்பீடில் 1 டெராஹெர்ட்ஸ்னு ஒன்று அசைன் பண்ணுறோம், மெமரியில் 1 ஜிகாபைட் அப்படிங்கிற அசைன் பண்ணுறோம். தென் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து சிஎல்எஸ்னு ஒரு வேரியபிள் கிளியர் பண்ணுறோம். அந்த சிஎல்எஸ் வேரியபிளை வச்சு அந்த வெர்ஷன், ஸ்பீட், மெமரியை வந்து அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது அப்டேட் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த ரோபோ கிளாஸில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ரோபோ கிளாஸை கால் பண்ணுறோம். ஆர்ங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ரோபோ கிளாஸை கால் பண்ணும்போது பிரிண்ட் ஹாய் ஐ எம் ஏ அப்படின்னு வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஆர் டாட் வாட் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த வாட் வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த வாட் வேரியபிள் என்ன இருக்குது, மெஷின் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஹாய் ஐ எம் ஏ மிஷின் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஆர் வேல்யூ மூலமாக நேம்ங்கிற வேல்யூவில் இருக்கிற அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். தென் சிட்டி, தென் அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். சரியா? தென் அப்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூவோட சேஞ்சஸையும் திரும்ப பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே 1.0னா அங்கே 2.0ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். 2 GHz 2 ஜிகாபைட்னு சொல்லியிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், அந்த கிளாஸை எப்படி கால் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கிளாஸை ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணி அந்த வேல்யூஸை எல்லாம் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறீங்க. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து ரோபோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது யூனிக் நம்பர்ஸ் இன் த லிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் படித்தோம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற யூனிக் நம்பர்ஸ் அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, 10, 20, 10, 30, 40, 40ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 10 வந்து 10 வந்து யூனிக் நம்பர், அதாவது இருக்கிற நம்பர் வந்து 10, 20, 30, 40. சரியா? யூனிக்காக இருக்கிற நம்பர் வந்து என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டை நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் 1ல் வந்து அவ்வளோ வேல்யூஸையும் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு அவுட்புட் இப்படி கிடைக்கும். தென் யூனிக் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இந்த அவுட்புட் வரும். தென் யூனிக் ஆஃப் லிஸ்ட் 1, ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிக் லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு புது ஒரு லிஸ்ட்டை வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் நாட் இன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூனிக் லிஸ்ட்டில் கொண்டு போய் போடுறோம். அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸின் லிஸ்ட்டுன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிப்போம். முதல்ல 10 வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வரும். சரியா? தென் யூனிக் லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. யூனிக் லிஸ்ட்டில் நம்ம இப்படி வச்சுப்போம். சரியா? 10 இருக்குது அப்படின்னா 10 வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடும். சரியா? அடுத்தது 20 இருக்குது. 20 வந்து யூனிக் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். யூனிக் லிஸ்ட்டில் 20 இல்லை. அடுத்தது 20 ஆட் பண்ணிடும். அடுத்தது திரும்ப அடுத்த வேல்யூ வரும். யூனிக் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். 10ங்கிற வேல்யூ யூனிக் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ அதை ஸ்கிப் பண்ணிடும், அதை அப்பன் பண்ணாது. சரியா? அடுத்தது 30 இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 30 இந்த லிஸ்ட்டில் இல்லை. தென் 30 ஆட் பண்ணிடும். தென் அடுத்தல வரும் 40 இருக்கான்னு பார்க்கும், 40 ஆட் பண்ணிடும். திரும்ப அடுத்தல வரும் 40 இருக்கான்னு பார்க்கும், 40 ஆட் பண்ணாது, ஏன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரியா? ஸோ எதெல்லாம் யூனிக் லிஸ்ட்டில் நாட் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லிஸ்ட்டில் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ
எதெல்லாம் யூனிக் லிஸ்ட்டில் இல்லையோ அதுதான் யூனிக் லிஸ்ட்டாக இருக்க முடியும். சரியா? ஸோ அதை நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற யூனிக் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சரியா? அதுக்கு யூனிக்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். யூனிக் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் யூனிக் லிஸ்ட்டில் போடுறோம். அப்படி போடும்போது யூனிக் லிஸ்ட்டில் எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் நம்ம அப்பன் பண்ணுறோம், மற்றதை ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு யூனிக் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சிம்பிள். அதே மாதிரி டூப்ளிகேட் ஐட்டம்ஸ், இது வந்து 7ல் பி ப்ரோக்ராம். எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டூப்ளிகேட் நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுறது, இதுவும் அதே தான். லிஸ்ட்டில் இருக்கிறது நாட் இன் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்துட்டு அது வந்து எத்தனை தடவை வந்து அது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அப்பன் பண்ணிடணும். அவ்வளோதான். நீங்கள் அதே லாஜிக் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? யூனிக் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ், தென் எதெல்லாம் யூனிக் ஐட்டம்ஸில் இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்பன் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அதே லாஜிக் தான் யூனிக் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு டூப்ளிகேட் ஐட்டம்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்பன் பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட் நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். சரியா? அடுத்தது ஏஜ் கால்குலேஷன். இது வந்து 8வது ப்ரோக்ராம். இது எதுக்கு அப்படின்னா, இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓட இயர் கொடுத்தீங்க அப்படின்னா, இயர், உங்களோட மந்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்களோட மந்த்து, தென் டே ஆஃப் த டேட் ஆஃப் பர்த், மூணையும் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர்ட்டேருந்து இந்த மூணையும் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் 3 வேரியபிள் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். YMD. ஒய் வந்து இயரை வாங்குறதுக்கு, எம் வந்து மந்த்தை வாங்குறதுக்கு, டி வந்து டேயை வாங்குறதுக்கு. சரியா? தென் இதை வாங்கிட்டு இப்போ இந்த கால்குலேட் ஏஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பண்ணுறோம். கால்குலேட் ஏஜ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாடியூல் 1 இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணணும். நம்ம மாடியூல் படிச்சிருக்கோம். டேட் மாடியூலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். டேட் டைம்ங்கிற மாடியூல்லேருந்து டேட்டுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து இந்த ப்ரோக்ராமுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, இன்றைக்குள்ள கரண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத டுடேங்கிற வேரியபிளில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிரும். தென் பர்த் டே அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற மந்த்துக்கு படி இன்னைக்குள்ள இதுக்கு உங்களோட இயரை வந்து மாற்றிடும். ஸோ அதாவது சப்போஸ் வந்து நீங்கள் உங்களோட இது வந்து 27/3/87ன்னு உங்களோடது இருக்குது அப்படின்னா அதை பர்த்டே அப்படின்னா மாற்றும் அப்படின்னா 27/3/20 அப்படின்னு சொல்லி மாற்றிடும். சரியா? மாற்றின பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இயர்ஸ் என்ன, பர்த்டேலேருந்து உங்களோட இந்த இதிலேருந்து, அதாவது இந்த வருஷத்து இயரிலேருந்து உங்களோட பார்ன் இயரை கழிச்சு -1, ஏன்னா கம்ப்ளீட்டான ஏஜை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 34 வராது, 33 தான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணும். சரியா? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சரியா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட லாஜிக் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் உங்களோட பார்ன் இயர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். பார்ன் இயர் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இன்னைக்குள்ள இயர் என்னங்கிறதுக்கு உங்களோட பர்த் ஆஃப் டேட்டை வந்து மாற்றிட்டு அதுலேருந்து பார்ன் இயர் டேட்லேருந்து இன்னைக்குள்ள டேட்டை கழித்து உங்களோட இயர்ஸ் என்ன, கம்ப்ளீட்டான இயர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கான ஒரு சிம்பிள் லாஜிக் தான். சரியா? சிம்பிளாக க்ரியேட் பண்ணுங்கள், வேல்யூஸை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஃபியூச்சர் டைம் கால்குலேஷன். இது எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து, அதாவது 1 to 12க்குள்ளே ஒரு ஹவர்ஸ், இப்போ 12ன்னு நான் கொடுத்துருக்கேன், அது ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ் கழித்து அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? நான் இங்கே பார்த்துருக்கேன், பார்த்தீங்க அப்படின்னா 2 AM கொடுத்துருக்கேன். ஸோ 12 ஹவர்ஸ் கழித்து என்ன டைம் இருக்கும் அப்படின்னா 2 PM அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். சரியா? இது 12ன்னு இல்லை, இப்போ 13 ஹவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 3 PMன்னு வரும். சரியா? அது போக இப்போ கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன ஹவருக்கு நீங்கள் ஃபியூச்சர் ஹவர் பார்க்க போகிறீங்கிறத யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஃபஸ்ட் இன்புட் வாங்கிடுவீங்க. தென் அது ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத நீங்கள் அதே வாங்கணும், அது யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். தென் ஃபியூச்சர் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் அதையும் யூசர்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். தென் கால்குலேஷன் எப்படி அப்படின்னா, ஃபியூச்சர் ஹவர்ஸை வந்து முதல்ல மாடுலஸ் 12 மூலமாக வந்து
நீங்கள் கெட் பண்ணணும். ஸோ எஃப்ங்கிறது தான் ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ கொடுத்துருக்கிற ஹவர்ஸு ப்ளஸ் ஃபியூச்சர் ஹவர்ஸ் என்ன கிடைக்குதோ, இப்போ 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஹவர்ஸ் வந்து இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 12. ஸோ 12 + 2 வந்து 14 ஆயிரும். சரியா? 12 + 2 வந்து 14. 14 மாடுலஸ் 12 எவ்வளவுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 14 மாடுலஸ் 12 வந்து 2 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஹவர்ஸ் கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். ஏஎம்மா பிஎம்மான்னு செக் பண்ணுறதுக்கு இதை பார்க்கணும். சரியா? ஏஎம்மா பிஎம்மான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து தென் அதே தான் 12 / 12 சொல்லி பார்க்கும். அது வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏஎம் கொடுக்கும். அது மாடுலஸ் பண்ணிங்க அப்படின்னா மாடுலஸ் வந்து 2 வச்சு பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா முதல்ல வந்து அது வந்து அதோட டைம் என்ன, அந்த 2ங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேஷன், அது ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு இது. சரியா? அது வந்து 12 மாடுலஸ்ங்கிற அந்த ஆப்ரேஷன் வச்சு பண்ணணும். இது 2 மாடுலஸ்ங்கிற ஆப்ரேஷன் ஈக்குவல் டு 0 வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தென் ஃபைனலாக இப்போ உள்ள கரண்ட் டைமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து time.strf டைம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை இந்த சின்டெக்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கரண்ட் டைமை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். சரியா? இது வந்து ஃபியூச்சர் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது ரோமன் நம்பர்ஸ் டு ஆர்டினரி நம்பர்ஸ். ஸோ ஒரு ரோமன் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆர்டினரி வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு நான் ரோமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரோமன் டு இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூசர்ட்டேருந்து ரோமன் நியூமரல்ஸ் வாங்கணும் இல்லையா? ஸோ இப்போ எண்ணில் அந்த வேல்யூ வாங்கணும், என்டர் த ரோமன் நியூமரல்ஸ் அப்படிங்கிறத வாங்கணும். தென் அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ரோமன் டு இன்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோமன் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது 1க்கு வந்து 1, 5 அப்படின்னா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, சினா 100, தென் டினா 500, எம்னா 1000 நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். தென் இதோட லென்த் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்ப்போம். அந்த லென்த்தை பொறுத்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கும். 10னா முதல்ல 10ன்னு எடுத்துக்கிடும். அடுத்த வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸோ 1ஓட வேல்யூ எடுத்துக்கிடும். தென் அடுத்த வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அது எல்லாமே இங்கே வரிசைக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த இடம் வந்து அந்த விஷயத்தை செய்யுது. தென் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அது வந்து பிரிண்டில் இங்கே வந்துடும். அந்த எண் வேல்யூ, அந்த இண்டிஜர் வேல்யூங்கிறது தான் இதோட ரிட்டன் வேல்யூவாக இருக்கும். தென் ரிட்டன் வேல்யூ இங்கே கிடைக்கிற எண்ணில் பாஸ் ஆகி இந்த 12ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா ஒரு ரோமன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஆர்டினரி நம்பராக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் லாஜிக். இதுதான் 10வது ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கான ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லாஜிக் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ கூடமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் டைப்பிங் மிஸ்டேக் விடாதீங்க. கோலன் வைக்க வேண்டிய இடத்துல கோலன் வைக்கணும், ஸ்பேஸ் விட வேண்டிய இடத்துல ஸ்பேஸ் விடணும். ஸோ எல்லா ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்துட்டு அப்படின்னா உங்கள் அப்சர்வேஷனில் அவுட்புட் நோட் பண்ணி வைங்க. அதர்வைஸ் எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைவ் கிளாஸில் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்னென்ன எரர்ஸ் வந்துச்சு, அந்த ப்ரோக்ராமை பார்த்தினா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். எஸ், இன்றைக்கி உள்ள லேப் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு 10 ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கேன். ரைட் ஏ சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் கெட் யூனிக் நம்பர்ஸ் இன் த லிஸ்ட்டு, தென் ரோமன் நம்பர் டு நார்மல் நம்பர் கன்வர்ஷன் லாஸ்ட்டாக பார்த்தது. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமையும் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி அதோட அவுட்புட்டையும் எனக்கு எழுதி அதோட ஸ்னாப்ஷாட்டை பிடிஎஃபாக எனக்கு அனுப்புங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் கிளாஸில் கேளுங்க. தென் இது போக 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஒன்ஸ் 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா அப்சர்வேஷன் ஃபுல்லாக நீங்கள் அவுட்புட் நீங்கள் முடிச்சிடணும். தென் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.